விசில்னால ஒரு வெற்றி தான். விஜய்க்கு விசில் போட்டு அவ்வளோதான், ஒரே ஸ்லோகனில் முடிச்சிடலாம்ல. அவரோட பேர் அப்படின்னாலே பிராண்டு தான். ஸோ அவர் வச்சு தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஒரு அனுபவம் மிக்க நபர் இப்போ வந்திருக்கிறார். ஒரு காத்தாடி விட்டுருந்தாரு, நீ காத்தாடி கொடுத்தாரு, அந்த படத்தில் காத்தாடி விட்டாருன்னு சொல்லிட்டு எதுவுமே பிளான் பண்ணி பண்ண முடியாது. சின்ன வந்து முடியாது நிச்சயமா. அவர் மக்களை நம்பி வராரு. இப்போ அவர் தோத்துட்டாரு அப்படின்னா ஏமாந்து போகிறது மக்களாக வரும் அந்த இடத்துல. எல்லாம் ஒரு அடிப்படை வாய்ப்பும், எங்களை 4 பேர் மதிக்கிற மாரி, ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிக்கிற மாரி, மதிப்பு மரியாதையை கொடுக்குற மாரியும் எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். எங்களை பொறுத்த வரலும் அவர் பின்னாடி எவ்வளோ கூட்டமே இருக்குதுல்ல, கண்டிப்பாக அவர் என்ன ஜெயிக்க முடியும், தனியாக என்ன ஜெயிக்க முடியும். இப்போ கூட்டம் எப்படியாச்சும் அவரால் ஜெயிக்க முடியாது. எடப்பாடி கூட வச்சா நல்லா இருக்கும். அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் படத்தை பார்த்துருவாங்க போல இருக்கு. இப்போ வந்து பிடிக்காதவங்க கூட ஒரு தடவை பார்த்துட்டு வருவோம். ஐயோ கண்டிப்பாக போடலாம், நான் என் ஓட்டு விசில் தான் போடுவேம்மா. சின்ன விசில் போடுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விஜய் அவர்களுடைய கட்சிக்கு வந்து விசில் சின்னம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்த? நல்ல விஷயம் தான். விசில் அப்படின்றது ஆக்சுவலாக லாஸ்ட்டாக அவரோட கோட் படத்தில், இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் ஒரு பாட்டே ஒன்று பாடியிருந்திருப்பாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறப்ப இந்த விசில் சின்னத்துக்கு முன்னாடியே அவங்க யோசிச்சுட்டாங்க போல இருக்குது, இதான் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்க்குறப்ப. ஸோ ஆப்வியஸாக விஜய் ஃபேன்ஸாக இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு சின்னம் கொடுத்து ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கோம். எப்படி விசில் போட்டுடலாமா 2026? போடலாம் பெஸ்ட். விசில்னால ஒரு வெற்றி தான். வெற்றிக்கு உதாரணம் விசில். விஜய் நல்லா ஒரு ஜெயிச்சு வந்துடுவார். ஒரு நல்ல ஒரு இருக்குது, அவர் முயற்சி இருக்குது, நம்பிக்கை இருக்குது அவருக்கு. அதனால தான் கொஞ்சம் போராடிட்டு இருக்காரு. வந்து ஜெயிச்சிருவார். விஜய்க்கு விசில் போட்டு அவ்வளோதான், ஒரே ஸ்லோகனில் முடிச்சிடலாம்ல. அது விசில் சின்னம் வந்து எப்படின்னா அவர் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது அவர் நடித்த படமாக கூட இருக்கலாம், அதில் எவ்வளோ அவர் சொல்லியிருக்கலாம் அதை பற்றி கருத்து. அது கொடுத்தது ரொம்ப பெருமையாக தான் இருக்குது, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஒரு நடிகர்மா, அதை வந்து ஒரு ஹாப்பியாக அதை எடுத்துப்பாங்க. ஆனால் அவருக்கு கொடுத்த சின்னம் வந்து அது வந்து அவர் மோடி கூட அந்த அமித்ஷா கூட அவர் இதில் இருக்கார், கூட்டணியில் இருக்கார். அதனால தேர்தல் ஆணையம் மூலயமா இவங்க கேட்டு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த விசில் சின்னத்தை. இப்போ சின்னம் கிடைச்சிருச்சு, அடுத்து என்னன்னா கூட்டணி பிரச்சனை போயிட்டு இருக்கு. யார் கூட கூட்டணி வைக்க போறாரு அப்படிங்கிற தன்னிச்சை சின்னம் நல்ல சின்னமாக வந்திருக்கு. தன்னிச்சையாக இருக்கலாம், யார் பேச்சையும் கேட்க வேணாம். கூட இருக்கிறவங்கள வந்து ஒரு அனுபவம் மிக்க நபர் இப்போ வந்திருக்கிறார், செங்கோட்டையன். தயவுசெய்து அவரை மிஸ் பண்ணிங்கன்னா இதோட விஜயோடைய அரசியல் பயணம் ஸ்டாப் ஆகிடும். இதை நான் அவருக்கு ஒரு அப்பாவாக சொல்கிறது போல் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். தயவுசெய்து சுய புத்தியில் செயல்படு. நல்ல ஆட்களை ஐஏஎஸ் ஆஃபீஸர் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவனை வச்சுக்கோ. அதே மாதிரி பழைய அதிமுக தலைவரை விட்டுட்டேன்னா ரொம்ப கஷ்டம். இன்னும் நிறைய ஆட்களை எடுத்துக்கலாம். விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க இல்லையா, விசில் போடு அப்படின்னு சொல்லிட்டு கோட் படத்துலேயே ஒரு பாட்டு வந்து வந்திருக்கும், அவரோட பாட்டு ஒன்று. இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, அவர் முன்னாடியே அதெல்லாம் பிளான் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு அந்த பாட்டை அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஜய் ரசிகரா? பிளான் பண்ணினா இப்போ விஜய் மட்டும் தான் பிளான் பண்ணல, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கே பிளான் பண்ணி தான் அந்த பாட்டு எழுதி அந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் விஜயும் பண்ணியிருக்காரு. வேறு ஒன்றும் அது பெரிய ஒரு இதே கிடையாது. ஏன்னா அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே இந்த விசில் போடு அப்படின்றது தான் ஐடென்டி பண்ணுற மாதிரி ஸ்ட்ராங்காக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறப்ப இப்போ விசில் சின்னமே கொடுத்துருக்காங்க அப்படின்றது மேபி அவங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல இருக்குது, அதனால் மேபி கொடுத்துருக்கலாம். அப்படி இருக்கிற ஃபஸ்ட்டு ஒரு யானையும் அந்த ஒரு பூ அந்த மாதிரி சின்னம் வச்சுருந்தாரு, அதையே வைக்கணும். அதெல்லாம் சும்மா யாருன்னா மக்களுக்கு அப்படி தான் பேசுகிறவங்க யாரும் பேசி இந்த அம்மா இருப்பாங்க, நடக்கிறது அம்மா நடக்க போச்சு. என்னதுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பாஸ்டில் நடந்திருக்கும். இப்போ நடக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட வந்து லிங்க் பண்ணிவிடுவாங்க பேசிக்கலாக. அதுதான் மக்களுடைய சைக்காலஜியை. பேசிக்கலாக ஒரு காத்தாடி விட்டுருந்தாரு, நீ காத்தாடி கொடுத்தாரு, அந்த படத்தில் காத்தாடி விட்டாருன்னு சொல்லிடுவாங்க. எதுவுமே பிளான் பண்ணி பண்ண முடியாது. இதெல்லாம் சின்னம் வந்து முடியாது நிச்சயமாக. ஏன்னா சின்னத்துக்கு வந்து ஒரு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அதனால் அதில் பிளான்லாம் பண்ணல, நடந்திருக்கு அவ்வளோதான். யார் கூட கூட்டணி வைக்க போறாருப்பா அப்படிங்கிறத மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. இவர் இந்த கட்சி கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும், இவங்க கூட வைக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் யாரும் சொல்லுவீங்க? எனக்கு தெரிஞ்சு யாரு கூடயுமே கூட்டணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்க மாட்டார், வைக்கவுமே வாய்ப்பு இல்லைங்க. வேணாங்க. அவர் விஜய் சார் அப்படின்றது அவருக்குன்னு ஒரு அவரோட பேர் அப்படின்னாலே பிராண்டு தான். ஸோ அவர் வச்சு தான் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும் 2026 என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சொல்லி தான் தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் வந்துருச்சு, ஆக்சுவலாக 26 தான் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 மந்தில் தெரிஞ்சிடும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. கூட்டணியே வேண்டாம், அவராக வந்தாலே போதும், மக்கள் ஈஸியாக ஏற்றுப்பாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், தேமுதிக கூட கூட்டணி வைங்க. அவர் நல்லபடியாக வந்து மக்களுக்கு நல்லது செய்கிற மாதிரி யார்
செயல்படுறாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சா நல்லா இருக்கும். இன்னொரு சில பேர் வந்து விஜய் கூட்டணியே வைக்க வேணாம், அவர் தனியா நிலையை அப்படின்னு சொல்லலாம். நான் என்னை பொறுத்த அவங்க இல்லை, உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மக்கள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட தனியாக இருந்தாலும் சரி கூட்டணி வந்து அவங்க மனசில் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு எண்ணம் இருந்தால் போதும். எடப்பாடி கூட வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அவர் யார் கூட கூட்டணி வச்சாலும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் நல்லது செஞ்சால் பரவாயில்ல. அவர் யார் கூட வேணாலும் கூட்டணி வச்சுக்கலாம். என்னுடைய கருத்து அதுதான். இவங்க கூட தான் வச்சு கூட்டணி வைக்கணும், அவங்க கூட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு யார் கூட கூட்டணி வச்சாலும் ஒரு நல்லது யாருக்குன்னா பண்ணால் ரொம்ப மனசு சந்தோஷம் தான். இல்லை, அந்த சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. கூட்டணி சாப்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட என்ன எல்லாரும் ஒரு மாதிரி சேர்ந்துட்டாங்க. இனிமேல் வந்து தண்ணி தான். அவர் பின்னாடி எவ்வளோ கூட்டமே இருக்குதுல்ல, கண்டிப்பாக அவர் என்ன ஜெயிக்க முடியும், தனியாக என்ன ஜெயிக்க முடியும். இந்த கூட்டம் எப்படியாச்சும் அவரால் ஜெயிக்க முடியாது. இப்போது யார் கூடனா கூட்டணி வைக்கணுன்னாக்கா மூத்த அமைச்சருங்க இருக்காங்க பார்த்தீங்களா, எடப்பாடி சார், அந்தமாரி அவங்க கூட கூட்டணி வச்சு இல்லை விஜயகாந்த் ஐயா, அந்த பிரேமலதா மேடம் இருக்காங்களே, அவங்க கூட கூட்டணி வைக்கலாம். இவர் தனியாக நிற்கணுன்னாக்கா இவருக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு இதுவும் தெரியாது அவருக்கு. அதான் இப்போ அந்த பாஜக தானே சொல்லிட்டு இருக்காங்க ஆல்ரெடி வந்து மறைமுக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி அவர் அது கிடையவே கிடையாது அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். மேபி அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட மட்டும் வச்சிடவே கூடாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஒருவேளை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா முதல்ல வந்தோடனே இந்த விஷயங்கள் அவர் பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு அவர் முதலமைச்சராக வந்தாருன்னா திருநங்கைகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பும், திருநங்கைகளுக்கு வீட்டு வசதி வாய்ப்பும், எல்லாம் ஒரு அடிப்படை வாய்ப்பும், எங்களை 4 பேர் மதிக்கிற மாரி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் மதிக்கிற மாரி மதிப்பு மரியாதையை கொடுக்குற மாரியும் எல்லாமே எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும். எங்களை பொறுத்த வரலும் ஜெயிக்க முடியுமான்றது தெரியல. ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெய் சார் அவரோட ஃபேன்ஸாக பார்க்குறப்ப அவர் இப்போ அவர் தோத்தாருன்னா இப்போ தோக்குறது அவர் கிடையாதுல்ல, அவர் மக்களை நம்பி வராரு. இப்போ அவர் தோத்துட்டாரு அப்படின்னா ஏமாந்து போகிறது மக்கள் அவர் அந்த இடத்துல. ஸோ ஆப்வியஸாக மக்கள் தானே அந்த இடத்துல. அவர் வந்து தோக்க போகிறதில்ல. அவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் இருக்குது. ஸோ அதை தாண்டி இப்போ பேன் இண்டியா லெவலில் கூட அவர் ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய ஆக்டரு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனை தாண்டி மக்களுக்கு வந்து இந்தமாதிரி விஷயம் பண்ணணும் அப்படின்ட்டு வரவர். ஸோ ஒரு ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது மக்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அப்படி நடக்கலை அப்படின்னா அதுக்கான காரணம் யார்? அவர் வருத்தம் பண்ணணுமா இல்லை மக்கள் வருத்தம் பண்ணணுமா அப்படின்றதான் என்னோட கேள்வி. எல்லாமே செய்தால் நல்லது தான், வந்தால் நல்லது. அப்போ ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோன்னா பணக்காரங்க பெரிய இடத்துல போவாங்க, ஏழைப்பட்டவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போவோம். அதெல்லாம் வந்து நல்ல மாதிரி நடக்கணும். போனால் சட்டுன்னு பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கணும். பெண்களுக்கு கண்டிப்பாக பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். ரெண்டாவது அந்த வரதட்சணை கொடுமை இருக்கக்கூடாது. எங்களுக்கே எதனா அவங்க பார்க்கணும். ஓகே, ஒரு சைடு வந்து ரொம்ப நெகட்டிவாக ரீசெண்டாக போயிட்டே இருந்தது, படம் வருமா, ஜனநாயகன் வருமா வராதுன்னும் போது அட்லீஸ்ட் இந்த சைடு கொஞ்சம் பாசிட்டிவாக விசில் சின்னம் கழிச்சிருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜனநாயகம் வருமா வராதான்ற கேள்வி இல்லை, கண்டிப்பாக வராது தான் நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் ஆயிருந்தால் தான் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கணும் அது. ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்க லாஸ்ட் படத்துக்கு இந்த அளவுக்குலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னு இது மேலே படமே நடிக்க மாட்டேன்ட்டார் அந்த மனுஷன். ஸோ அதுக்காக வச்சு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க இப்போ ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் ஏன்னா இப்போ எலெக்ஷன் இதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இன்னும் ஒரு மாதத்தில் எலெக்ஷனோட டேட் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு பாசிபிலிட்டியுமே இல்லை. மேபி எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகும். ஸோ இது ரிலீஸ் ஆகாததுக்கு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டு தான் மக்கள் ஃபேன்ஸ் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படக்கூடிய வேண்டிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அது வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து லாஸ்ட் படம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் பேரை நான் சொல்ல விரும்பலை, ஆளும் சொல்ல விரும்பலை. அதேமாரி இந்த படத்தையும் வர வச்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி நான் கடைசி படம் நடிக்கவே மாட்டேன், நான் கட்சியிலேயே முறைப்படியே நான் செயல்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அதேமாரி இவரும் அந்த படத்தை கூட வெளியிட்டிருக்கலாம், தப்பு கிடையாது இல்லை. இப்போ இது லேட்டாக ஆக என்ன ஆகும் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து மவுஸ் ஜாஸ்தி ஆகிடும். அன்றைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் படத்தை பார்த்துருவாங்க போல இருக்குது. இப்போ வந்து பிடிக்காதவங்க கூட ஒரு தடவை பார்த்துட்டு வருவான். சரி, நான் ஃபைனலாக கேமரா பார்த்து சொல்லுங்கள், 2026 விஜய்க்கு விசிலில் போட்டுடலாமா? ஐயோ கண்டிப்பாக போடலாம். நான் என் ஓட்டு விசிலில் தான் போடுவேம்மா. வந்து அவர் 4 வரி 4 திருநங்கைகளுக்கு நல்லது பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இந்த மீடியா மூலிமா நான் சொல்கிறேன், திருநங்கைகளுக்கு ரொம்ப ஒரு ஆதரவு கொடுங்கன்னா உங்களைனா திருநங்கைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமாக நீங்கள் நல்லபடி முதலமைச்சராக ஆகிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். போடுவாங்க மேடம், விசில் போடுவாங்க. விஜய் அண்ணனுக்கு தான் போடுவாங்க. கண்டிப்பாக விசில் போட்டுடலாம். இதை பார்க்குற மக்கள் தான் சொல்லணும் விசில் போடுறாங்களா போடலையா அப்படின்றது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன விசில் போடுங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.